மேம் இப்போ பிரெக்னன்சி டைம்ல பார்த்தீங்கன்னா வைங்களேன், சும்மா நடந்து போறவங்க கூட கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு "இப்படி நடக்காதம்மா, இப்படி ஆயிடும். ஐயோ! என்னம்மா இத சாப்பிட்டுட்டு இருக்க இதாயிடும்." அப்படின்னு அந்த மித் அண்ட் ஃபேக்ட்ன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு டிராமாவா ஒண்ணு பண்ணிடுறாங்க. ஸோ வந்து நெறைய பேர் வந்து புளிப்பா சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து சாம்பல் கூட வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. காஃபி குடிச்சா குழந்தை வந்து கருப்பா பொறந்துருமா? காஃபிலாம் குடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அதுக்கப்புறம் இல்ல. 3 கேள்வி நீங்க சொல்லும்போதே இப்படி அடக்கி சிரிச்சா நாங்க என்ன மேம் 3 பண்றது? கேள்வி அடக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து புளிப்பு வந்து கொஞ்சம் தேட தான் செய்யும். சிம்பிள் ஓகே. ரீசன் ஒமட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? ஸோ, ஓகே. அதுக்கு கொஞ்சம் புளிப்பா இருந்ததுன்னு சொன்னா, நமக்கு அந்த விட்டமின் சி சிக்னல் போயிட்டு கொஞ்சம் பெரட்டுறது நிக்கும். அவ்வளவுதானே ஒழிய, ம். புளிப்புக்குங்கிறது அத நம்ம படத்துல காமிச்சு, நான் மாசமா இருக்கேன், மாங்காயோட வந்து நின்னதெல்லாம் அது லிட்ரல் ரீசன் வந்து பெரட்டுறது கம்மி பண்ணும். அதுக்காக ஓகே. தான் அந்த புளிப்ப தேடுறது. சாம்பல் சாப்பிடுறதுங்கிறது ஆக்சுவலா ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் எங்களுக்கு வந்து அது வி வோன்ட் லைக் இட். ஏன்னா அனீமியா அந்த மாரி ரத்த சோகை இருக்கிறவங்க தான் அந்த விபூதி, சாம்பல் இந்த மாரி இதெல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு தோணும். அந்த ம். டைம்ல நம்ம ஹீமோகுளோபின கண்டிப்பா செக் பண்ணணும். எல்லா பிரெக்னன்ட் மதர்ஸ் கிட்டயும் நான் கெஞ்சி கூட கேட்டுக்கிறேன். தயவு செய்து இந்த சாம்பலு, விபூதி இந்த மாதிரி எதையும் ட்ரை பண்ணிடாதீங்க. அது இன்னும் உங்களோட ஹெல்த்த பேட் ஆக்கிடும்.